அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆமாங்க, இந்த விஏஓ உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் ரெக்ரூட்மெண்ட் கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் இப்போது 2025 முதல்லையே இதற்கான நோட்டிஃபிகேஷனும் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க மக்களே. ஸோ இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். இந்த வேலைக்காக தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க இந்த விஏஓ உதவியாளர் வேலைக்கு. சரிங்களா, இந்த விஏஓ உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் மாபெரும் வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 2300 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே. சரிங்களா, ஸோ இந்த 2300 போஸ்டிங்க்கும் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், யாரெல்லாம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க, ஸோ இதுக்கு அப்ளை பண்ணால் எத்தனை நாளையில் இந்த வேலையானது கிடைக்க போகிறது, அதே மாதிரி டோட்டலாக வேக்கன்சி பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும், சரிங்களா, டோட்டல் வேக்கன்சி 2300 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளவு வேக்கன்சி வரப்போகுது, அதில் யார் யாருக்கு முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்கவங்க எப்போலேருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, இந்த வேலைக்கு என்ன படிச்சிருந்தால் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும், ஹை குவாலிஃபிகேஷன் படிச்சிருந்தால் அதில் ஏதாவது முன்னுரிமை கிடைக்குமா, அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலிமா பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு இதில் முன்னுரிமை ஏதாவது கிடைக்க போகுமா, ஸோ அதற்கான அப்டேட்டுமே கொடுக்க போகிறோம். அதே மாதிரி என்ன போஸ்டிங்க்கு வந்திருக்குது அப்படின்றதையும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இதற்கான சம்பளம், ஓகேங்களா, பர் மந்த் சேலரி எவ்வளவு கிடைக்க போகிறது, அதற்கான அப்டேட்டுமே தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணதுக்கப்புறம், ஓகேங்களா, அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் எக்ஸாம் எப்படி இருக்கும், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், ஸோ அதே மாதிரி ரிசல்ட்டை நம்ம எப்படி செக் பண்ணணும், ஸோ எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் இந்த ஈஸியாக வேலை வாங்கிறது, இதற்கான முழு தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த விஏஓ உதவியாளர் வேலைக்கு, வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலைக்கு, கிராம உதவியாளர் வேலைக்கு அப்ளை பண்ணுற நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ள வீடியோவாக இருக்க போகுது. சரிங்களா, சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இது என்னென்னன்றதை தெளிவாக துல்லியமாக பார்த்துடலாம். சரிங்களா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் எப்படி என்ன ஏதுன்றது தெளிவாக புரியும். சரிங்களா, சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னாக்கா நோட்டிஃபிகேஷன் 2024 டிசம்பர் மாதம், அதாவது கடைசி போன மாதமே வந்துடுச்சு இதற்கான நோட்டிஃபிகேஷனு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு மாதம் ஆகுது. அப்ளை பண்ணுறதுக்கு இன்னுமே டேட் ஓப்பன் ஆகலை. இதற்கான டேட் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பிப்ரவரி 5ஆம் தேதி முதல், ஓகேங்களா, பிப்ரவரி 5ஆம் தேதியில் இருந்து பிப்ரவரி 30ஆம் தேதி வரைக்கும் இதற்கான டேட் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு. சரிங்களா, ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாரும் அப்ளை பண்ணிடலாம். சரிங்களா, ஸோ இதில் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே தொடர்ச்சியாக வருவோம். ஃபஸ்ட்டு என்ன போஸ்டிங்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வில்லேஜ் அசிஸ்டண்ட் தான், ஓகேங்களா, கிராம உதவியாளர் வேலைக்கு தான், வில்லேஜ் அசிஸ்டண்ட் வேலைக்கு தான் இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, டோட்டல் வேகன்சி மொத்தமாக தமிழ்நாடு ஃபுல்லாகவே எவ்வளவு வேகன்சி நமக்கு கிடச்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2299 வேகன்சி நமக்கு அஃபிஷியலாகவே நமக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, அடுத்ததாக குவாலிஃபிகேஷன், ஓகேங்களா, இதற்கான என்ன படிச்சிருந்தால் இந்த விஏஓ வேலைக்கு, வில்லேஜ் அசிஸ்டண்ட் வேலைக்கு, கிராம உதவியாளர் வேலைக்கு, ஏன்னா 3 விதமாக சொன்னால் தான் ஒரு சில பேருக்கு புரியும். ஓகேங்களா, ஸோ ஒரு சில பேருக்கு விஏஓனா தான் தெரியும், ஒரு சில பேருக்கு வில்லேஜ் அசிஸ்டண்ட்னா தான் தெரியும், ஒரு சில பேர் கிராம உதவியாளர்னா தான் தெரியும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நம்ம 3 விதமாகவே சொல்லிடலாம். ஓகேங்களா, இப்போ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் 5ஆவது, சரிங்களா, மினிமம் நீங்கள் 5ஆவது படித்து பாஸ் பண்ணியிருந்தாவே
படிச்சிருந்தாவே இந்த வேலைக்கு எலிஜிபிள் தான். நீங்கள் ஈஸியாகவே அப்ளை பண்ணிட முடியும். ஓகேங்களா? அதற்கு அப்படி இல்லை நான் 5வது படிச்சிருக்கேன் ஆனால் வந்து நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படி இருந்தாலும் ஓகே தான். ஒருவேளை நான் 5வதையும் படிக்கலை 3வது தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் தமிழில் எழுதவும் படிக்கவும் ஓகேங்களா, தமிழில் வந்து நீங்கள் எழுத்துக்கூட்டி படிக்க தெரிஞ்சிருந்தாலும் தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தாலே இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். ஈஸியாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். நான் ஏன் இந்த மாதிரி விஓஓ வேலைகள், ரேஷன் வேலைகள், போஸ்ட் ஆஃபீஸ் வேலைகள், ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அசிஸ்டன்ட் ஜாப்ஸு இந்த மாதிரி வேலைகள்லாம் நான் தொடர்ச்சியாக திரும்ப போட்டுட்ருக்கேன் அப்படின்னா யாருக்காவது திரும்ப இந்த நோட்டிஃபிகேஷன் கிடைச்சதுன்னா ஒரு நாளைக்கு நம்ம வீடியோ போட்டு நம்ம திரும்ப அதை நோட்டிஃபிகேஷன் விடலை அப்படின்னா திரும்ப நம்ம போடலாம், நிறைய பேருக்கு அது தெரியாமல் போயிடும். நம்ம திரும்ப போடும்போது ஏதாவது ஒரு வீடியோ வந்து எல்லாருக்கும் போயிட்டு காமிக்கும், எல்லாருக்குமே இந்த அப்டேட் கிடைக்குன்றதுக்காக தான் நம்ம திரும்ப போட்டுட்ருக்குறோம். ஸோ அதனால் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குன்றதுக்காக தான். அது ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் அரசு வேலைக்கு போகணும், எல்லாருக்கும் எப்பப்போ அரசு வேலைகளுக்கான நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்றதுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாருமே தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நம்ம திரும்ப போட்டுட்ருக்கிறது. ஸோ அந்த ஒரு நோக்கம் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க, ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக இதற்கான சேலரி, இதற்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பர் மந்த்து மாதம் வந்து ஒரு மாதத்துக்கு சேலரி 11,100லேருந்து ஸ்டார்ட் ஆகி 35,000 வரைக்கும் இதற்கான சம்பளம் இருக்கும் அப்படின்றத தெளிவாக நமக்கு அப்டேட்டாகவும் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அடுத்ததாக ஜாபோட லொக்கேஷன். ஓகேங்களா? இதோட ஜாபோட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக 38 மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் வேணும்னாலும் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் ப்ரிப்ரேஷனாக இருங்க அப்படின்றத தெளிவாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அடுத்ததாக செலெக்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ. ஓகேங்களா? அடுத்ததாக வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த 3த்துக்குமே இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் மட்டும் வீடியோவில் தெளிவாக நான் வந்து சொல்கிறேன். வீடியோ தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் வந்து February 5ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி February 30ஆம் தேதி வரைக்கும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா எல்லோரும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? இது முழுக்க ஆன்லைனில் தான் பண்ணுறது. ஸோ அதனால் எல்லாருமே ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். யாரெல்லாம் அப்ளை பண்ண தெரியாத இருக்காங்களோ நானே வந்து அவங்களுக்கு அப்ளை பண்ணி தர போகிறேன். சரிங்களா? எல்லாருக்குமே ஃப்ரீ தான் அப்ளை பண்ணி தரதுக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் எல்லாருக்குமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நானே எல்லாருக்கும் அப்ளை பண்ணி தரேன். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து ஒவ்வொரு மாவட்டம் வரை எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதை கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ எல்லாம் செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுடைய மாவட்டத்துக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதை தெளிவாக செக் பண்ணி பார்த்துக்குங்க. சரிங்களா? அடுத்ததாக டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட். ஓகேங்களா? சரி, இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அஃபிஷியல் டிஆர்பி வெப்சைட் வந்து இதை கொடுத்துருக்காங்க, CRATN.gov.in. இது ஒரு வெப்சைட்டு. இன்னொரு அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tnpsc.gov.in. இது இன்னொரு அஃபிஷியல் வெப்சைட்டு. ஓகேங்களா? செக் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்ததாக வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் வந்து 21லேருந்து 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்சி, விண்டோ, பிசி, முஸ்லீம் இந்த கேட்டகரியில் வரவங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரைப் இந்த கேட்டகரியில் வரவங்கெல்லாம் 21லேருந்து 34 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக அதர் காஸ்ட்டில் வரவங்க 21லேருந்து 32 வயசு வரைக்கும் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ சம்பளம் பார்த்தாச்சு, எலிஜிபிலிட்டி பார்த்தாச்சு, என்ன படிச்சுன்றதை பார்த்தாச்சு. ஸோ அடுத்ததாக மெயினாக நம்ம வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் இதுதான் நம்ம வந்து எல்லாருக்குமே சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு எக்ஸாம். இந்த எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக தான் இருக்கும். ஒரு 5வது படிச்சிருக்கவங்க என்ன நாலேஜோடு இருப்பானோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ அதனால் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு மினிமம் நான் ஒரு தோராயமாக சொல்கிறேன். ஸோ ஒரு போன வருஷம் வந்து எக்ஸாம் இதுக்கு எப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. அந்த கொஸ்டின் பேப்பர்லேயே ஆன்சரோடு இருந்தது. ஓகேங்களா? ஒரு பேராகிராஃப் மாதிரி இருந்தது. அதை பார்த்து காப்பி பண்ணி அப்படியே ஆன்சர் ஷீட்டில் நீங்கள் எழுதி கொடுத்துட்டு போகலாம். இதுதான் எக்ஸாமு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் எக்ஸாம் தான். ஒரு சில மாவட்டங்களில் வந்து அந்த மாவட்டத்தோட கலெக்டர் வந்து ஒரு தலைப்பு கொடுப்பாங்க. அந்த தலைப்பில் வந்து நீங்கள் வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த தலைப்பில் வச்சு நீங்கள் ஒரு 2 பக்கம் 3 பக்கம் எழுதிட்டு தர மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இப்படி தான் எக்ஸாம் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்ததாக இன்டர்வியூ. ஓகேங்களா? தனித்தனியாக இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தோட வகைப்பாடுகள்லாம் எத்தனை இருக்குது, என்னென்ன நிலங்கள்லாம் இருக்குது, உங்கள் மாவட்டத்தில் எத்தனை குக்கிராமங்கள் இருக்குது, ஸோ எத்தனை இப்போது ஒரு மாவட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாவட்டத்தில் எத்தனை தாலுக்கா இருக்குது, எத்தனை தாலுக்காவில் எத்தனை குக்கிராமங்கள் இருக்குது, ஸோ எவ்வளவு நிலங்கள் இருக்குது டோட்டலாக, ஸோ என்னென்ன வகையான நிலங்கள் இருக்குது, என்னென்ன வகையான மண் நிலங்கள் இருக்குது. ஸோ இதில் எல்லாமே தெளிவாக வந்து இதில் மாதிரி கொஷின்லாம் கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்துக்கலாம் அடுத்தது. ஓகேங்களா? அடுத்ததாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இது எல்லாமே சிம்பிள் தான். ஸோ முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்க போகுது. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு வந்து February 5ஆம் தேதி மீண்டும்
மீண்டும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? ஸோ ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் கேட்டிருந்தீங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 93 44 77 38 60. இந்த நம்பருக்கு எல்லோரும் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். யாரும் கால் பண்ணாதீங்க. என்ன ஜாப்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் என்ன ஜாப்னு சொல்கிறேன். முக்கியமாக காலேஜ் ஸ்டூடெண்ட்டை மட்டும் இதை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் காலேஜ் ஸ்டூடெண்ட் மட்டும் பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ, வெல்கம். அடுத்து ஒரு முக்கியமான அரசு வேலையில் சந்திக்கிறேன். முக்கியமான ஜாப்பில் சந்திக்கிறேன்.